கூலி படம் எப்படி இருக்கு? படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, அவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, பண்ணாம பார்க்குறாங்கன்ற ஒரு கணக்குக்காக மட்டும் தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஓகே தான். நோ இஷ்யூஸ். ஸோ டேரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கூலி படம் எப்படி இருக்கு? பார்க்கலாமா? பார்க்க வேணாமா? பார்க்கலாங்க. தாராளமா பார்க்கலாம். ஆனா பார்த்தே ஆகணும். சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு கிடையாது படம். நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னா, நீங்க தாராளமா உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு பிடிக்க தான் செய்யும் படம். பிடிக்கவே பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. தாராளமா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். இல்ல ஒரு ரூ. 1000 ரூ. 2000 வரைக்கும் நம்மளால செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க தாராளமா வெயிட் பண்ணுங்க. ஓடிடில படம் ரிலீஸ் ஆகும். அப்பவே நீங்க தாராளமா பாருங்க அந்த படத்த. ஏன்னா பட்ஜெட்ல துண்டு விழும்னு நினச்சீங்கன்னா மட்டும் நீங்க ஓடிடி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ என்னன்னா, இவ்ளோ காஸ்ட்டுக்கு போட்டு, இவ்ளோ நெறைய பேர் நடிக்க வச்சு, படம் நடிக்க வச்சிருக்காங்க. ஆனா, அப்படி ஒவ்வொருத்தருக்குமான கேரக்டரைசேஷன் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அதுதான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக்கா நான் பார்க்குறேன். சௌபின் சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான விஷயம். சரியான விஷயம் தான் அது. நாகார்ஜுனா சார் ஓகே. அவரையும் சூஸ் பண்ணது கூட ஓகே தான். நோ இஷ்யூஸ். பட் ஆனா, அந்த உபேந்திரா சாரு, அப்புறம் அமீர் கான் சாரு, இவங்களெல்லாம் எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்றதே தெரியல. அப்படிதான் கேரக்டர் பண்ணி அத வடிவமைச்சிருக்காங்களே அந்த கேரக்டர. சௌபின் சார் கரெக்ட்டா செட் ஆகுறாரு அந்த கேரக்டருக்கு. நாகார்ஜுனா சார் கூட அந்த ஸ்டைலிஷ் அதெல்லாம் சூப்பர்பாவே இருக்காரு அவரு. நாகார்ஜுனா சார பத்தி சொல்லணும்னா, அவரோட பையன்னு ஒருத்தர் வராரு. அவர விடவே இவர் ரொம்ப நல்லா யங்கா இருக்காரு நாகார்ஜுனா சாரு. ஸோ அந்த அளவுக்கு உடம்பு நல்லா சூப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் சத்யராஜ் சார், அவரும் இந்த படத்துக்கு தேவையில்லன்னே நான் சொல்லுவேன். வெறும் ஒரு 1000 கோடி அப்படின்ற கனவு மட்டுமே வச்சுக்கிட்டு, இவ்ளோ நெறைய பெரிய 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 ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்குது சரியா வரல அது. அது சரியாவும் தெரியல எனக்கு அது. ஏன் இது மாரி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஓகே, நம்ம தமிழ்ல ஒரு 1000 கோடி அடிக்கணும் அப்படின்றதுக்காக எங்க இருந்தெல்லாமோ புடிச்சு போட்டு கூப்ட்டு வந்துட்டாங்க. கர்நாடகா, மலையாளம், தெலுங்கு, அப்புறம் அந்த வடக்கு சைடுன்னு சொல்லி எல்லாத்தையும் புடிச்சு போட்டாங்க. எனக்கு இந்த இவ்வளோ கேஸ்ட் இவ்வளோ குரூவெல்லாம் பார்த்து புடிச்சு போடும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? சத்யராஜ் சாரும், வடிவேலு சாரும் ஒரு கிரிக்கெட் காமெடி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அங்க ஒருத்தன் சாணிய எடுத்து செவுத்துல அடிச்சுன்னு இருப்பான். அவன் பேரு போய் கேட்பாங்க. "என்னடா உன் பேரு?" அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், "சங்கிலி" அப்படின்னுவான். "இனிமே நீ சங்கிலி இல்ல. நீ தான் இனிமே கங்குலி" அப்படின்னு சொல்லி புடிச்சு கூட்டு போயிடுவாங்க. அதே மாரி ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு, "உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு?" சொல்லி கேட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அவரோட பேர் என்னன்னு கேட்டா, ரவி. அவரோட என்ன ஒர்க் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மேஸ்திரி. அவர கூப்பிட்டுட்டு, "இனிமே நீ ரவி மேஸ்திரி இல்ல. இனிமே நீ தான் ரவி சாஸ்திரி" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. அதேமாரி ஒருத்தன் டயர் ஓட்டின்னு வருவான். அவன போய் பார்ப்பாங்க. அவன போய் அவன் பேர் என்னன்னு கேட்பாங்க. டேவிட்ன்னுவான். "இனிமே உன் பேர் டேவிட் இல்ல. இனிமே உன் பேரு டிராவிட்" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. அதேமாரி ஒவ்வொரு ஹீரோவையும் போய் பார்த்துட்டு, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாரையும் போய் பார்த்துட்டு, அவங்க பேர கேட்குறாங்க. அவங்களும் ஒரு ஒரு பேர சொல்றாங்க. "இனிமே உன் பேர் உபேந்திரா கிடையாது. இனிமே நீ தான் அந்த 1000 கோடி. வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. "இனிமே உன் பேர் நாகார்ஜுனா கிடையாது. இனிமே நீ தான் 1000 கோடி வா" அப்படின்ட்டாங்க. அமீர் கான் கிட்ட போயிட்டு, "இனிமே நீ அமீர் கான் கிடையாது. இனிமே நீ தான் வந்து 1000 கோடின்னு" சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படிதான் எனக்கு தெரியுது இந்த படத்த பார்க்கும்போது. எதுக்காக இத சொல்றேன்னா, ஒரு ஒரு கேரக்டருக்குமான அந்த ஒரு வடிவமைப்ப சரியா பண்ணவே இல்ல இதுல. அதுக்காக சொல்ல வரேன் நானு. மார்க்கெட்ல கயிறு கட்டி இழுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கூடவா கேட்க மாட்டாங்க. ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட வந்து "ஏன்பா இழுத்துட்டு போற?" அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க.
இதில இன்னொரு நல்ல விஷயம்னா, அட்லீஸ்ட் ட்ரெயின்ல இருக்கவங்களாவது கேட்பாங்க கேள்வி. "என்னப்பா ஏன்பா இந்த மாரி பண்ற?" அப்படின்ட்டு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இது மாரி நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரொம்ப சாதாரணமா லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட மக்கள் அவ்வளோ கேர்ஃபுல்லா இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி சமயத்தில போயிட்டு மார்க்கெட்ல கைய கயிறு இழுத்துட்டு போறது, யாருமே கேள்வி கேட்காம இருக்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது முதல்ல. இதே மாரி ஒவ்வொரு பெரிய ஹீரோக்களுக்கும் ஏத்த மாரியான கேரக்டர் தான் சரியா பண்ணலையே தவிர, மற்றபடி ஓவரால் படமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க தான் செய்யும். ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு ஏத்த மாரியான ஃபைட் சீன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ரொம்ப குதிச்சு, பறந்து அந்த மாரி சண்டை போடுற மாரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு நின்ன இடத்துலருந்து சண்டை போடுற மாரியே கரெக்டாவே பண்ணியிருக்காங்க அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். அவரோட வயசுக்கு ஏத்த மாதிரி. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, படம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க பிரச்சனை அப்டின்னா, மக்கள் இந்த லியோ, விக்ரம் இந்த மாரியான படங்கள பார்த்துட்டு வந்துட்டு, அந்த மாரியான எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு வந்தது தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு தவறா போயிடுச்சு இங்க. லியோல வர மாரியான ஃபைட் சீன்ஸ் வந்து இங்க வைக்க முடியாது. ஏன்னா, ஒருத்தருடைய நடிகர்களுடைய பிசிக்ஸ் வேற. ஸோ அந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ் நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ் எதிர்பார்த்து இங்கே வந்து உக்காந்தாங்கன்னா, இங்கே வந்து அத எதிர்பார்த்து வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதேமாரி விக்ரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா, கமல் சாருக்கு தனி ஒரு கேரக்டர் இருக்கும். ஃபகத் ஃபாசில் சாருக்கு ஒரு தனி கேரக்டர் இருக்கும். விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு தனி கேரக்டர் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே வந்து தனித்தனியான முறையில கரெக்ட்டா கலந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஆனா, அத இங்க பண்ண முடியல. இங்க பண்ண முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நெறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பெரிய பெரிய ஸ்டாருங்கள எடுத்துட்டு வந்து போடும்போது, கேரக்டர் வடிவமைக்கிறது முடியாத காரியமாயிடுச்சுங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதே மாரி இன்ட்ரோ சீன்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான ஒரு இன்ட்ரோ சீனு. நார்மலா வந்துட்டு போற மாரி கூட வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு படியில நிக்கிற இல்ல சும்மா ஒரு மூஞ்ச காட்டுற மாரி கூட காட்டியிருக்கலாம். அந்த மாரி காட்டியிருந்தாலே கரெக்ட்டா இருந்திருக்கும். ஏதேதோ பண்ணி கத்திய அப்படி சுத்தி, இப்படி சுத்தி, கண்ண மறைச்சு, இந்த மாரியான ஒரு இன்ட்ரோ சீன் நான் இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார் இதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அதே மாரி ஒரு இன்ட்ரோல ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு இருக்கும் அங்க. ஃப்ளாஷ்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரஜினி ஏஜிங் பண்ணி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அந்த ஃபேஸ் கட்டு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சூப்பர் ஸ்டார நம்ம அப்படியே பார்ப்போம் அந்த சீன்ல. ஸோ இந்த ஏஜிங் வச்சு தான் கொஞ்ச நாள் நான் பேச போறேனே இப்போதைக்கு. ஸோ படம் தாராளமா நீங்க பார்க்கலாம். இல்ல வெயிட் பண்ணி நீங்க ஓடிடில பார்க்கணும்னாலும் தாராளமா பார்க்கலாம். பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு கட்டாயம் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான படம் அப்டின்னா கிடையாது இந்த படம். ஸோ காசு எக்ஸ்ட்ராவா இருக்கு. நெறைய காசு வச்சிருக்கோம். ஒரு 2000, 5000 செலவானாலும் பரவால்ல அப்டின்னு நெனைக்கிறவங்க தாராளமா போய் பார்க்கலாம். பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு இந்த படம் கிடையாது. ஸோ தாராளமா நீங்க வெயிட் பண்ணியே நீங்க ஓடிடி வரும்போது நீங்க பார்த்துக்கோங்க. சரி. இப்போதைக்கு நம்ம போட்ட தம்பனெயிலுக்கு ஏத்த மாரி நம்ம மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம பேசிறலாம். இந்த ஏஜிங் தொழில்நுட்பம் அப்டின்றது இப்போ இருக்கக்கூடிய நெறைய ஹீரோக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையா நான் இன்னைக்கு பார்க்குறேன். எப்படின்னா, இத்தன வருஷமா நடிச்சு, தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி வச்சுக்கிட்டு, பட் ஆனா இனிமே நடிக்க முடியாது அப்படின்ற சூழல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏஜிங் ரொம்ப ரொம்ப சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, இப்போ வயசாயிடுச்சு. வயசாயிட்டதுக்கு அப்புறமா மேலேருந்து குதிக்கிறது, தாவுறது, ஓடுறது அந்த மாதிரியான விஷயங்கள பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியாது. பட் ஆனா இந்த ஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமா இப்போ சூப்பர் ஸ்டார் மாரி நடிக்கக்கூடிய ஒருத்தர கூப்ட்டு, ஒரு 30, 35 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர கூப்ட்டோம் அப்டின்னா, அவருடைய பாடி நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதுல நம்ம ஒரு ஏஜிங் ஒண்ணு பண்ணிடலாம். அல்லது சூப்பர் ஸ்டார் மாரியே இருக்கக்கூடிய வேஷம் போடக்கூடிய ஒருத்தரோட அப்டியே நம்ம ஏஜிங் பண்ணிட்டோம் அப்டின்னா, மொத்த படத்துலயும் அவரே மட்டுமே இருப்பாரு. யாரு? சூப்பர் ஸ்டார் இருக்க மாட்டாரு.
இன்னொருத்தர் இருப்பார். சரிங்களா? படம் முழுசா வெளிய வரும்போது சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளிய வர மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும். இதனால என்ன என்ன மாதிரியான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு 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 எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஆக்ஷன் படமும் நம்ம பார்த்த மாரி இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார வச்சு கிட்டத்தட்ட அவருடைய அந்த முரட்டு காலை இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் படத்த நாம இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமா நம்மளால அத பார்க்க முடியும். அதனால சொல்ல வரேன் நானு. சரி, நம்மளால பார்க்க முடியும் ஓகே. பட் ஆனா அவருக்கு எப்படி காசு வரும்? அவருக்கு எப்படி சம்பளம் வரும்? அப்படின்றது தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆனா அதுக்கு அவ்வளவா யோசிக்க தேவையில்ல. என்னன்னா, ஒரு கதை, நல்ல கதை வச்சிருக்கவங்க போயிட்டு சூப்பர் ஸ்டார் கிட்டயோ, இல்ல அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ போயிட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு, இதுமாரி ஒரு டிஏஜிங் மூலமா மொத்தமா அவர வச்சு நாங்க படம் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போதும். கதை பிடிச்சு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ நீங்க சம்பளமா குடுத்துட்டீங்க அப்படின்னா, டிஏஜிங் மட்டுமே வச்சு ஒரு முழு படத்தையும் நம்மளால எடுத்துட முடியும். அது சினி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களால எடுத்துட முடியும். அவங்களுக்கு அதுக்கேத்த மாரி சேலரி யாரு சூப்பர் ஸ்டாரோ, அவர் ஃபேமிலிக்கோ ஒரு குறிப்பிட்ட சேலரி, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டும் அவங்களுக்கு குடுத்துட்டு, நம்ம மொத்த படத்தையும் வந்து சினிமால இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எடுத்துட முடியும். இந்த டிஏஜிங்க வச்சு மட்டுமே. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு சூப்பரா ஒரு ரோபோட், இந்த ஐ ரோபோட்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, எவ்வளோ சண்டை காட்சிகள் இருக்குன்னு பாருங்க. அதுலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து குதிக்கணும். அது மாரி விஷயங்கள்லாம் வந்து டிஏஜிங் தொழில்நுட்பத்த வச்சு, ஒரு வேஷம் போடக்கூடிய சூப்பர் ஸ்டார் வேஷம் போடக்கூடிய ஒருத்தர வச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர வச்சு, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமா வச்சு, மொத்தமா சூப்பரா பண்ணிடலாம். அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள், சண்டை காட்சிகள் எல்லாம் ரொம்ப வேகமாவே பண்ணிட முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சர்ல இப்படி தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இத நம்ம பண்ணிட்டாலே, இப்போ இப்போ வரக்கு டைம் இல்ல, சூப்பர் ஸ்டாருக்கு வரக்கு டைம் இல்ல, கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு அப்படின்னா கூட, அவர் இல்லாமலேயே ஒரு படத்த உருவாக்க முடியும். ஏன்னா, சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிராண்டு. ஸோ, அந்த பிராண்ட் யூஸ் பண்ணி எத்தன படம் வேணா எடுக்க முடியும். ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 100 வருஷம், 2500 வருஷம் ஆனாலும் அந்த பிராண்ட பயன்படுத்தி ஒரு படத்த யாரால வேணாலும் எடுக்க முடியும். அதுக்கு தேவையானது அவர்களுடைய பசங்க, அந்த ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், அவங்க ஆரம்பிச்சு வச்சுருக்க ஒரு நிறுவனம். அவங்க கிட்ட போய் கேட்டு ஒரு கதைய சொல்லி அவங்க ஓகே சொன்னாங்கன்னா, டிஏஜிங் மூலமா படத்த முழுசா எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். இனிமே இருக்கக்கூடிய சினி இண்டஸ்ட்ரி இந்த டிஏஜிங்க ரொம்ப சூப்பரா இனிமே பயன்படுத்துவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி பயன்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து தன்னோட படத்துல நடிச்சா ஒரு பெருமையா, ஒரு சந்தோஷமா நினைக்கக்கூடிய எவ்வளோ பேர் இங்க இருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில. ஸோ அவங்க கூட டிஏஜிங் பயன்படுத்திட்டு, அவங்களோட சூப்பர் ஸ்டார் கிட்டயும், சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி கிட்டயும் போயிட்டு, இதுமாரி நாங்க ஒரு டிஏஜிங் பண்ணி உங்கள ஒரு கெஸ்ட் ரோல் மாரி நாங்க பண்ண வைக்க போறோம். இதான் கதை. இது உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஓகே எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ராயல்டி மாரியோ, இல்ல குறிப்பிட்ட காசு மட்டும் நீங்க குடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எத்தனையோ படங்கள்ல வருஷத்துக்கு ஒரு குறைஞ்ச ஒரு நல்ல கதையோட இருந்ததுன்னா, ஒரு 10 படங்கள்லயாவது அது மாரி கெஸ்ட் ரோலால கூட சூப்பர் ஸ்டாரால நடிக்க முடியும். அந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக. ஏன்னா, எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தன்னோட படத்துல கெஸ்ட் ரோல்ல வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா, அவருக்கு வர வேண்டிய காசும் வந்துரும். சம்பளமும் கிடைச்சிரும். அதேமாரி சினி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டாருன்ற ஒரு ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1 படம், இல்ல 2 வருஷத்துக்கு 1 படம்ன்றது மாறி, வருஷத்துக்கு ஒரு 10 படம் அப்படின்ற அளவுக்கு கூட மாறிவிடும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக. இந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால கோட்டு படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார நம்ம பார்க்க முடிஞ்சது. இதே இந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தினால மட்டுமே. அவரு இப்போதைக்கு இல்ல அப்படின்னா கூட, நம்மளால அந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர நம்மளால மறுபடியும் ஸ்க்ரீன்ல அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல நம்மளால பார்க்க முடிஞ்சதுக்கு ரொம்ப பெரிய காரணம் இந்த டிஏஜிங் தொழில்நுட்பம் மட்டும்தான். அதேமாரி இந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்துக்கு அ
ஒரு கதை கேட்குற ஒரு டீம் ஒன்று உருவாக்கிடணும். உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி சூப்பர் ஸ்டாரு, அவரோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அடுத்தடுத்தவங்க அந்த கதைகளை கேட்டு, இதில் நடிக்க வைக்கலாமா? இல்லை டிஏஜிங் தொழில்நுட்பத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா வேல்யூபிளாக இருக்குமா? மார்க்கெட் குறைஞ்சிருமா? குறையாதான்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டிசைட் பண்ணிவிட்டு டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக மட்டுமே ஒரு 10 படங்களில், ஒரு 20 படங்களில் கெஸ்ட் ரோல் கிடைக்கும் பொழுது வருமானமும் வந்துடும். அதேமாதிரி ஃப்ரீ டைமும் கிடைக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒரு ஃப்ரீ டைமும் கிடைக்கும். காலைல ஒரு மணி நேரம், ஈவினிங் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் ஆன்மீகம், நான் யார் என்ற தேடல், இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்களும் கிடைக்கும். ஸோ அதனால் சொல்லுவேன், இந்த டிஏஜிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே. பட் சினி இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது. அது நம்ம தளபதி விஜய் அவர்களே பார்த்திங்கன்னா, நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னா கூட டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக பர்மிஷன் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ராயல்ட்டியோ இல்லை குறிப்பிட்ட வருமானம் அவருக்கும் கிடைக்கும். அதேமாதிரி அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நான் டிஏஜிங் தொழில்நுட்பத்தை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால தான் நான் இந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தையே பார்த்திங்கன்னா சாகா வரம் பெற்ற ஒரு தொழில்நுட்பமாக நான் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து விட முடியும். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுக்காக நான் அப்படி சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் டிஏஜிங் தொழில்நுட்பம் மட்டும்தான். ஸோ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன விளம்பரம் என்னென்னா, வெயிட் லாஸ் ஆயில், இதை நைட் டைமில் மட்டும் ஒரு 2 மூடி தொப்புள் பகுதியில் மட்டும் தூங்கும்போது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். ஒரு 2 நிமிஷம் ஒரு முடியை தொப்புள் பகுதியில், ஒரு முடியை வயிற்று சுற்றியும் மேலே கீழே சொல்லிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கனாலே போதும். ஒரு 100 நாளில் 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் சாலிடாக கம்மியாகும். நீங்கள் செய்ய வேண்டிய டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பாதி சாப்பிட்டிங்கன்னா போதும். 4 இட்லி சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க. 6 தோசை சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா 3 தோசை சாப்பிடுங்க. இதான் டயட்டு. சாப்பாடும் அதே தான். நல்லா ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா அதே தட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் வெறும் பாதி சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. இதுதான் டயட். இதுதான் நீங்கள் 3 வேளையும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய 100 நாளைக்கு இதான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் கம்மியாயிடும். இல்லை எனக்கு இன்னும் நல்லா வெயிட் ரிசல்ட்டு நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா டீ, காஃபி, சுகர் ஐட்டம் சுத்தமாக நிறுத்திடுங்க. அவ்வளோதான். ஸோ விருப்பப்பட்டவங்க கால் பண்ணிக்கோங்க. நம்பர் 9884693637. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.